بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப். அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப். அந்நாளிலே மாந்தர் திசை மாறினார், என்னாலுமே தீய வழி தன்னிலே பாவங்களில் மூழ்கி தடுமாறினார். ஏனென்று கேட்க எவர் நாடினார், அருளாக வந்தீரே அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யா ஹபீப். அருளாக வந்தீரே அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யா ஹபீப். அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا فمن اضطر في مخمصة غير متجانف لإثم فإن الله غفور رحيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் கடைசி பகுதிகளை பற்றி நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் ஒரு வெற்றிகரமான, மகத்தான, ஒரு பேரொளி மிகுந்த ஒரு நாட்கள் தான் இந்த கடைசி காலங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9வது வருடத்திலே அவர்களுக்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகள், இதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்தை முடித்துக் கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே பிரமாதமான ஒரு வரவேற்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி எப்படி பாடல்கள் இசைத்து அவர்களை வரவேற்றார்களோ, அதே தாலஅல் பத்ரு அலைனா என்ற அந்த கவிதைகளை அவர்கள் இரு மருங்கிலும் சிறுவர்கள் புடைசூழ நின்றவர்களாக அந்த பாடலை பாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த தபூக் யுத்தத்திலே கலந்து கொண்டு எந்த விதமான போரும் இல்லாமல் மகத்தான வெற்றியை ஈட்டிய நிலைமையில் கனிமத்து பொருட்களோடு திரும்பி வந்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்களையும் வரவேற்று அந்த சிறுவர்கள் அற்புதமாக அதை படித்து காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த தபூக் யுத்தத்திலே கலந்து கொள்ளாத முனாஃபிக்குகளுடைய ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றியும், அதிலே உண்மையான முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3 நபர்கள், கஅப் இப்னு மாலிக், மிராரத் இப்னு ரபீஅ, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 3 சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உண்மையை சொன்னதின் காரணத்தினால் 50 நாட்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அந்த சோதனைக்கு பிறகு ஒரு மகத்தான ஒரு வெற்றியை பெற்று ஒரு ஆனந்தமான, ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் சொல்லி காட்டினோம். ஆனால் இதிலே ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் உண்மையை உரைத்ததின் காரணத்தினால், அவர்கள் உண்மையை சொன்னதின் காரணத்தினால்
50 நாட்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்க்கையை கழித்தாலும் அந்த 50 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அடைந்த அந்த பயங்கரமான சோதனைகள் கஷ்டங்களுக்கெல்லாம் ஈடுகட்டக்கூடிய வகையிலே அல்லாஹு தஆலா அவர்களை தெளிவாக அந்த 3 நபர்களை குறிப்பிட்டு சொல்கிறான். وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا. அல்லாஹு தஆலா ஒரு தடவை சொன்னதுதான். எனவே அல்லாஹு தஆலா அந்த 3 நபர்களையும் பார்த்து 3 நபர்கள் என்றே சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்த 3 நபர்களையும் அவர்கள் மன்னிப்பு கேட்டதின் காரணத்தினால் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்பது தெரிய வருகிறது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திற்கு பிறகு ஒரு அழகான ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விசுவாசிகளே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் எப்பொழுதும் நல்லவர்களோடு இருங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த 3 நபர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவர்கள் பெற்றிருந்த தோழமைதான். அவர்கள் கொண்டிருந்த சகவாசம் தீயவர்களோடு இருந்திருக்குமேயானால் இந்த மன்னிப்பை கேட்டிருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உண்மையை உரைத்தும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய சகவாசம் முழுவதும், பழக்க வழக்கங்கள் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நல்லவர்களோடு இருந்ததின் காரணத்தினால் எவ்வளவு மகத்தான ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிலையாக இருந்தாலும் அந்த சமயத்திலும் கூட அவர்கள் உண்மையை உரைக்க வேண்டும் என்ற ஒரு சத்திய எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே பிறக்கிறது. அந்த எண்ணம் பிறக்க வேண்டும் என்றால் சாதாரண தியாகம் அல்ல, ஒரு பயங்கரமான தியாகம். நாம் நினைத்து பார்க்கிறோம், மதீனா நகரமே அவர்களை ஒதுக்கி வைக்கிறது. மதீனா நகரமே 40 நாட்களுக்கு அவர்களை ஒதுக்கி வைக்கிறது. அவர்களுடன் இருந்தவர்கள் யார்? மனைவி மக்கள் மட்டும்தான். ஆனால் அந்த 40 நாள் கடந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா 41வது நாள் இன்னொரு சோதனை உண்டாக்குறான். அது என்னவென்று சொன்னால், மனைவி மக்களையும் பிரிய வேண்டும், அவர்கள் தனிக்கட்டைகளாக வீடுகளிலே வாழ வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அல்லாஹ் போடுகிறான். அவர்கள் அதற்கும் சம்மதிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஆக ஒரு போரிலே கலந்து கொள்ளவில்லை, அந்த போரும் நடக்கவே இல்லை. அந்த போர் நடந்து ஒரு 100 பேர் இறந்திருந்தா அதுல நீங்க கலந்துக்காம போயிட்டீங்களே, இவ்வளவு பெரிய நஷ்டம் உண்டாயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா அந்த போர்ல கலந்துக்கிறவே இல்லை. அல்லாஹ் தஆலா இங்க சோதிச்சதே என்னன்னு சொன்னா, மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை தான் சோதிக்கிறான். மாறாக அல்லாஹ் தஆலா இங்கே எந்த போரையும் நடத்தாமல் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கிறான். பெரிய ஒரு கனிமத்து பொருளோடு திரும்பி வருகிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் மன ரீதியாக அவர்கள் அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளாததின் காரணத்தினால் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் சோதனையை பார்த்தீர்களா? அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று தௌபா கிடைக்க வேண்டும் என்றால் 50 நாட்கள் அவர்கள் படாத பாடுபட்டார்கள். ஆனால் நாம் எவ்வளவோ பெரும் பெரும் பாவங்களை செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டவுடன் தௌபா கிடைத்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் அடைந்த கஷ்டங்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள்! நாம் இதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்த்து நல்லவர்களோடு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டோமேயானால் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மகத்தான ஒரு வெற்றியை நமக்கு தருவான். அது கடைசி சந்தர்ப்பத்திலே அது ஒரு மகத்தான வெற்றியாகத்தான் இருக்கும். போகின்ற இடமெல்லாம் தோல்வியாக தெரிந்தாலும் நிச்சயமாக அது ஒரு மகத்தான வெற்றியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஹிஜ்ரி 9வது வருடம் நடைபெற்றது. ஹிஜ்ரி 9வது வருடத்திலே கடைசியாக நடைபெற்ற நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறார்கள்? ஹஜ்ஜுக்காக வேண்டி அனுப்புகிறார்கள். ஹஜ் இந்த வருஷம் தான் கடமையாகுது. ஹஜ் இந்த வருஷம் கடமையாகிறது. அதாவது ஹிஜ்ரி 9வது வருஷம் தான் ஹஜ்ஜி கடமையாகிறது. ஆனால் இதுவும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடத்திலே ஹஜ் செய்யவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக ஆக்கி அவர்களின் தலைமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 500 நபர்களை என்ன செய்கிறார்கள்? ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஹிஜ்ரி 9வது வருடத்தில் நடைபெற்ற கடைசி நிகழ்ச்சி. இந்த 500 பேரையும் அழைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சென்று கொண்டிருக்கிறார்கள். மதீனா நகரத்திலிருந்து நாம், அதாவது மக்காவுக்கு நம்ம இஹ்ராம் கட்டணும் அப்படின்னு சொன்னா மதீனா நகரத்தினுடைய எல்லை துல்ஹுலைஃபா என்று சொல்லப்படும். இந்த எல்லையில இருந்து தான் என்ன செய்யணும்? இஹ்ராம் கட்டணும். அந்த இடத்திலே போய் சேருகிறார்கள்.
போய் சேர்ந்து, அதாவது ஆபார அலி என்று சொல்லப்படக்கூடிய இடம், அந்த இடத்திலே சென்று சேர்ந்திருக்கக்கூடிய நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களோடு சில மனிதர்களையும் அனுப்பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்று சந்திக்க சொல்கிறார்கள். சந்தித்து சூரா தௌபா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே 9 வசனங்களை, ஆரம்பத்தினுடைய 9 வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அந்த வசனங்களை மக்கா நகர வாசிகளுக்கு ஓதி காட்டுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையிடுகிறார்கள். இது கேள்விப்பட்டவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்துல என்ன செஞ்சிருச்சு, ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை அனுப்பியிருக்கிறதனுடைய நோக்கம் நம்முடைய தலைமைத்துவத்தை நீக்கிவிட்டு அலியை அமீராக ஆக்கியிருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேக எண்ணம் அவர்களுக்கு உண்டாகிவிட்டது. அதன் காரணத்தினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், மதீனாவிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தான் வந்திருக்கிறாங்க. அதனால திரும்ப மதீனாவுக்கு போறாங்க. போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய வசனம் ஏதாவது இறக்கப்பட்டிருக்கா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, எதுக்காக வேண்டி அலியை வர இடையில கொண்டு வந்து அனுப்பியிருக்கிறீங்க, அவரை நீங்க ஆயத்தை நீங்க அங்க போய் ஓதி காட்டுங்க நீங்க சொன்னதின் மூலமாக அவருக்கு ஒரு அமீர் பதவியை கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த நிலைமையில நான் அமீரா தொடரலாமா அல்லது அலி தான் அமீரா இருக்கணுமா, இந்த தலைமைத்துவத்துக்கு பொறுப்புதாரி யார், அப்படியே நான் நீக்கப்படுகிறேன் என்றால் என் விஷயத்தில் ஏதாவது குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறதா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆனா இதுக்கு முன்னாலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அலியே நீங்க என்னை பின்பற்றக்கூடியவராக வருகிறீரா அல்லது நீங்கள் ஒரு தனி தலைமைத்துவத்தோடு வருகிறீர்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு உத்தரவிடப்பட்டது குர்ஆனுடைய வசனத்தை போய் ஓதி காட்டணும் மட்டும்தான். மக்கா நகரத்தில் சில தனிப்பட்ட சட்டங்களை இந்த வருஷம் சொல்லி காட்டணும்னு மட்டும்தான். இந்த நிலைமையில நான் ஒரு அமீரா இருக்கணும்னு எனக்கு கட்டளையிடப்படல, நான் அமீர் இல்லை, உங்களுடைய தலைமைக்கு கீழே தான் நான் வரப்போறேன் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு சலசலம். அதனால திரும்பி போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, உன்சில ஃபிய ஷையுன் யா ரசூலல்லாஹ், என் விஷயத்திலே ஏதாவது குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அபூபக்கரே, இல்லை, அப்படியெல்லாம் உம்முடைய விஷயத்திலே எதுவும் இறக்கப்படவில்லை. வலாக்கின் யுபல்லிகு அன்னி இல்லா அன வ ரஜுலுன் மின்னி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அபூபக்கரே, எனக்கு சில வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது, அந்த வசனங்களை ஒன்று நான் ஓதி காட்ட வேண்டும் அல்லது என் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஓதி காட்ட வேண்டும். என்னுடைய அஹ்ல பைத்துகள்ல என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் ஒருத்தர் ஓதி காட்டணும். மாறாக அதை அதனாலதான் நான் அனுப்பி வைத்தேன். இருந்தாலும் அலா சர்லா யா அபி பக்கர், அபூபக்கர், இன்னக்க குந்த மஇ ஃபில் கார், நீங்க என்னுடன் காரே ஹிராவில இருந்தீர்கள், சௌர் என்ற குகையில இருந்தீர்கள் என்னுடன். இந்த நிலைமையில நீங்கள் என்னோடு இருந்த அந்த சிறப்பை நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே வசாஹிபி அலல் ஹவுஸ், அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே இருந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கும் போது உற்ற துணைவராக எனக்கு கூட்டாளியாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த பாக்கியம் எல்லாம் நீங்கள் விரும்பவில்லையா? இதை நீங்க பெருசா நினைங்க. மற்றபடி இந்த நேரத்தில் அலியை தனியா அனுப்புனதை பெருசா நினைக்காதீங்க. அது என் புறத்திலிருந்து சொல்ல வேண்டிய சில சட்டங்களை அலியின் மூலமாக சொல்ல நான் நினைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனப்பூர்வமாக என்ன செய்யறாங்க, அந்த ஹஜ்ஜை முடிக்கிறதுக்காக வேண்டி அந்த எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போறாங்க. போய் ஹஜ்ஜை எல்லாம் முடிக்கிறாங்க. எல்லாத்திலையுமே யாரு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறார்கள். கடைசியாக மினா, அது ஷைத்தானுக்கெல்லாம் கல்லடித்து முடித்ததற்கு பிறகு கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடத்திலே சில சட்டங்களை வெளிப்படுத்துகிறார்கள். பராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதாவது தௌபாவினுடைய சூறாவிலே 9 வசனங்களை ஓதி காட்டி அதன் மூலமாக சில சட்ட திட்டங்களை அந்த மக்காவாசிகளுக்கு அதாவது எத்தி வைக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், இனிமேல் மக்காவாசிகளோடு நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான ஒப்பந்தங்களும் நடைமுறையில் இருக்காது, அவை அனைத்தும் முறிக்கப்பட்டுவிடும். இனிமேல் எந்த நடைமுறையும் கிடையாது. ஏன்னா எல்லா நாடும் எங்க கையில வந்துருச்சு. இதுக்கு பின்னால உங்களோட நாங்கள் ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, அப்படி யாராவது
அப்படி யாராவது ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு, அதாவது அவர்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4 மாதம் அவர்களுக்கு தவணை கொடுக்கப்படுகிறது. இந்த 4 மாத தவணையிலே யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார். அது மட்டுமல்ல, இந்த வருடத்திற்கு பிறகு யாரும் அந்த ஹரமுக்குள்ளே யாருமே வரக்கூடாது. ஹரமுடைய எல்லைன்னு ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்குல்ல, அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளே முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் வரக்கூடாது. முஸ்லீம்கள் மட்டும்தான் வர வேண்டும். இறைவனை மறுக்கக்கூடியவர்களோ அல்லது அதாவது இணை வைக்கக்கூடியவர்களோ அந்த மக்காவிற்குள்ளே நுழைவது அவர்களுக்கு ஒரு தகுதியானது அல்ல. அல்லாஹ் தஆலா அதையும் ஆயத்தை இறக்கினான். ஓதி காட்டின ஆயத்துல அல்லாஹ் தஆலா இறக்கி காட்டுகிறான், பரிசுத்தமானவர்களை தவிர அந்த பூமியிலே நுழையக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த சட்டங்கள், அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னா, அதுவரை ஹஜ்ஜிலே அவர்கள் சுற்றி கொண்டிருந்த விதம் எப்படி என்றால் திறந்த மேனியோடு தான் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஆம்பளைங்க என்ன செய்வாங்க, பகல் நேரத்துல திறந்த மேனியோடு சுற்றுவார்கள், காபா வலம் வருவாங்க, தவாப் பண்ணுவாங்க. பெண்கள் இரவு நேரத்திலே தவாப் பண்ணுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட சட்டங்கள்ல ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், இனிமேல் யாரும் திறந்த மேனியோடு இங்கே தவாப் செய்யக்கூடாது என்ற சட்டங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிக்கிறார்கள். இப்படி பலவிதமான சட்டங்கள் போடப்படுகின்றன. இப்பொழுதுதான் என்ன செய்கிறார்கள், அந்த சட்டங்களை எல்லாம் கேள்விப்பட்ட உடனேயுமே அந்த காபிர்கள் அனைவரும் பிரிஞ்சு போறாங்க, போய் யோசனை பண்றாங்க. இப்ப குறைஷிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. குறைஷிகள்ல ஏகப்பட்ட அநேகமான பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நிலைமையில நம்ம காபிர்களாக இருந்து மக்காவிற்குள்ளே அடுத்த வருடம் எப்படி நுழைய முடியாது. எனவே நாம் என்ன செய்யறது, குறைஷிகள் தான் இருக்கக்கூடிய சமுதாயத்திலே உயர்ந்த சமுதாயம், எனவே அவர்களை பின்பற்றி நாமும் இஸ்லாத்துக்கு வந்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே இருக்கக்கூடிய அநேகமான காபிர்கள் அந்த வருஷமே இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இப்படி பல விதத்திலையும் அந்த ஹஜ் என்பது ஒரு சிறந்த ஒரு சட்டங்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும், பல மனிதர்களுடைய இஸ்லாத்தினுடைய வரவுக்கு ஒரு காரணமாகவும், ஒரு எழுச்சி மிக்க பயணமாக அந்த பயணம் நடைபெற்றது என்பதை இந்த ஹிஜ்ரி 9வது வருடத்தினுடைய முடிவு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த நிலைமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகள்ல இந்த ஹிஜ்ரி 9வது வருடத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரி 9வது வருடத்திலே அவர்களுக்கு சில நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வருடம்தான் இறந்து போனார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த வருடம் தான் உலகத்தை விட்டு மறைகிறார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளிலே அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சொல்லப்படக்கூடிய முனாஃபிக்குகளுடைய தலைவன் இருக்கிறானே, இந்த வருடத்திலே தான் இறந்தான். இந்த வருடத்திலே இறந்த அந்த முனாஃபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு நிரந்தரமான ஒரு சட்டத்தை போட்டான், லா தகும் ஃபீஹி அபதா, இனிமே முனாஃபிக்குகளாக இருக்கக்கூடிய இனம் காட்டப்பட்ட யாருக்கும் இனிமேல் நீங்கள் தொலை வைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். முடிவா உத்தரவு போட்டதும் இந்த வருடம் தான். அதே சமயத்தில் இங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும், ஒரு மனிதர் இஸ்லாமியரை போன்று நடிக்கிறார், அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொழு வைக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை கொடுக்கிறான். ஆனால் இதே வருடம் நடைபெற்ற இன்னொரு சம்பவம் என்னவென்றால், சஹாபாக்கள் எல்லாம் மக்கா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு போனார்களே, இன்றைய எத்தியோப்பியாவுக்கு போனார்களே, அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹபஷா மன்னர், அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஷி என்ற மன்னர் அன்றைக்கு இஸ்லாத்தினுடைய நல்ல ஆதரவாளராக இருந்தார். அதற்கு பிறகு இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அதே நிலைமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அந்த வருடம் வருகிறார். வருகின்ற வழியிலே அவர் கடல் மார்க்கமாக வந்தபோது அவர் கடல் பாதிப்பிலே இறந்து போகிறார். கடல் பாதிப்பிலே விபத்திலே இறந்து போகிறார். இதை கேள்விப்பட்டவுடன் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் இறந்து போன அந்த நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிம் ஜனாஸா தொழ வைத்த வருடம் இந்த ஹிஜ்ரி 9வது வருஷம் தான். காயிம் ஜனாஸா இன்னைக்கு சில இமாம்கள் அதனாலதான் யாராவது இஸ்லாமிய முக்கியமான அதாவது தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது ரொம்ப வேண்டியவர்கள் சாலிஹான மக்கள் யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல மூத்தா போனா அவங்களுடைய ஜனாசாவை முன்னால நம்ம நியத்து பண்ணி என்ன செய்யலாம்,
காயிப் ஜனாசா நடத்தலாம். காயிப் ஜனாசானா ஜனாசா முன்னால இல்லாம காயிபா மறைவாக இருக்கக்கூடிய நிலைமையில அந்த நியத்தை பண்ணி என்ன செய்யறது, சொல்ல வைக்கிறது. இந்த காயிப் ஜனாசா நடத்துறதனுடைய ஆதாரம் நஜ்ஜாஷி மன்னருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தினார்கள் என்ற அடிப்படையிலே தான் இந்த சட்டம் நமக்கு வருகிறது. அதே சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாதிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. உதாரணமா நம்ம பார்க்கிறோம், பேரை மௌனா அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஏகப்பட்டவர் எல்லாருமே குர்ஆனை நல்லா கற்றுக்கொண்டிருந்த பெரிய பெரிய காரிகள், ஹாஃபில்கள், அவர்கள் 70 நபர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, காயிப் ஜனாசா தொலை வைக்கல. வேற யாருக்குமே தொலை வைக்கல. காயிப் ஜனாசாங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்த ஒரே தொழுகை எங்க, இந்த இடத்துல மட்டும்தான். யாருக்கு, நஜ்ஜாஷி மன்னருக்காக மட்டும்தான். ஆனா இதுவும் எதற்காக வேண்டி என்று சொன்னால், நஜ்ஜாஷி மன்னர் நம்மை பார்க்கவில்லை என்றாலும், நம்மை சந்திக்கவில்லை என்று சொன்னாலும், அவருடைய ஈமான் உண்மையானது என்பதை எடுத்து காட்டக்கூடிய அடையாள தொழுகையாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், இந்த காயிப் ஜனாசாவை நடத்துகிறார்கள். ஆக மொத்தம் காயிப் ஜனாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்க, அதனால இன்னைக்கு தொழுகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சில இமாம்கள் நமக்கு கொண்டு வர்றாங்க. சரி, இதே மாதிரியான சட்டங்கள் நமக்கு நடைபெற்றன. அதே மாதிரி இந்த 9வது வருஷத்துல இந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு நடைபெற்றன. அந்த 9வது வருடம் இருக்கிறது, தபூக் யுத்தம் போன்ற வெற்றிகரமான போர்க்களம் நடைபெறுவதற்கும் இஸ்லாம் உலகம் முழுவதிலும் எழுச்சி அடைவதற்கும் ஒரு பெரிய காரணமான ஒரு வருடமாக இந்த ஹிஜ்ரி 9வது வருடம் நடைபெற்றது. அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு, இந்த ஹிஜ்ரி 9வது வருடம் முடிவடைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ இந்த தபூக் யுத்தத்தை முடிச்சுக்கிட்டு, அதாவது ஒன்னொன்னா, அதாவது ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகு, அதுக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற வேற ஹுனைன் போர்க்களத்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் தபூக் யுத்தத்தை நடத்துறாங்க. இந்த போர்க்களங்கள் எல்லாம் அரபை தாண்டி போகின்ற போர்க்களமாக இருந்ததின் காரணத்தினால் இஸ்லாம் அரபகத்தை தாண்டி எழுச்சி பெறுவதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் ஒரு பெரிய காரணமாக அமைந்திருந்தது. நாம் ஏற்கனவே சொன்னோம், தபூக் யுத்தம் இருக்குது, இது ரோமர்களை எதிர்த்து நடைபெற்ற போர்க்களம். ஆனால் தபூக் யுத்தத்திலே சஹாபாக்கள் 30,000 பேர் கலந்து கொண்டார்கள். ஆனால் ரோமர்கள் பல பேரை அழைத்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படைபட்டாளம் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் பயந்து நடுங்கி ஓட்டம் பிடித்து விட்டார்கள். இவர்கள் ஓடிய அந்த ஓட்டமே சரித்திரத்திலே இடம்பெற்ற அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அரபகத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய அவர்கள் மாபெரும் வல்லரசுகளாக இருந்த அந்த ரோமர்களே ஓட ஓட விரட்டிய மாபெரும் பெருமை இந்த முஸ்லிம்களுக்கு உண்டு என்ற ஒரு பெரிய பெருமை அவர்களுக்கு கிடைத்ததன் காரணத்தினால் இஸ்லாம் அரபு நாட்டை விட்டு வெளியிலும் பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய காரணத்தை அந்த தபூக் யுத்தம் நமக்கு உருவாக்கி காட்டியது. எனவே இஸ்லாம் நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தபூக் யுத்தம் உருவாக்கி கொடுத்தது. இந்த ஹிஜ்ரி 9வது வருடத்திலே பல நிகழ்ச்சிகள் நடைபெற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டின. அதனால அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ்ஜத்துல் விதாவின் போது அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலே அல்லது அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற அடையாளமாக அல்லாஹ் சொல்லி காட்டிய போது என்ன சொன்னா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், அதாவது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ஃபரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திலே மக்கள் திரள், அதாவது அலை அலையாக உள்ளே நுழைய ஆரம்பிப்பதை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஃபஸப்பிஹ், நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து துதியுங்கள், பிஹம்தி ரப்பிக, அவனை புகழ்ந்து துதிபாடுங்கள், ஃபஸ்தக்ஃபிர், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னஹு கான தவ்வாபா, அவன் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு காரியத்தின் முடிவிலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு மரபு. அதாவது ஒரு காரியத்தின் முடிவில தொழுக முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் 3 தடவை சொல்லுவாங்க. இப்ப இஸ்திக்பார் எதுக்கு? அந்த அமல்ல ஏற்பட்ட குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் யா அல்லாஹ் மன்னித்து எங்களுக்கு அந்த அமலை நிறைவுபடுத்துவாயாக என்பதுதான் இதனுடைய பொருள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தினுடைய நிறைவு என்ற நிலை வருகிற போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸப்பிஹ், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அவனிடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலா இங்கே நபியினுடைய முடிவை பற்றி அடையாளம் சொல்றதுக்கு எப்படி சொல்றான், எது வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் சாறை சாறையாக அலை அலையாக மார்க்கத்திலே நுழைய ஆரம்பிப்பார்களே ஆனால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா அர்த்தம் என்ன, சஹாபாக்கு அப்பவே முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் அதிகமாக வர ஆரம்பித்தார்கள்.
கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தார்கள். அந்த சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் நடைபெற்றிருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான வந்தவர்கள் பெரும் பெரும் குழுக்களாக சேர்ந்து வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த பள்ளியில மஸ்ஜிது நபவியில நம்ம புனிதமான தூண்கள் என்பதாக பல தூண்களை பார்க்கிறோம். ஏறக்குறைய 9 தூண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை மாபைன கபுரி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா என்று சொல்லி காட்டுகிறார்களோ, என்னுடைய கபருக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய இடம் சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்கா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களோ, அந்த இடத்திற்கு உட்பட்ட 9 தூண்கள் இருக்கின்றன. அது ஒரு பரிசுத்தமான புனிதமான தூண்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தூண்களுக்கு பக்கத்துல எல்லாம் நீண்டு 2 ரக்காத் சொல்வது ஒரு ஒரு முஸ்தஹபான ஒரு விஷயம், சுன்னத்தான ஒரு விஷயம் என்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், ஒவ்வொரு தூண்களுக்கும் ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, ஒரு சரித்திரங்கள், அதுக்குள்ள அடையாளங்கான ஒரு சில சம்பவங்கள் இருக்கின்றன. அதுல அந்த தூணுக்கு மேலேயே என்ன செய்யப்படும், பச்சை ஒரு ரவுண்ட்ல ஒரு அடையாளம் போடப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். அதுல ஒரு தூணை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீஃபை ஒட்டி இருக்கக்கூடிய தூண்கள்ல ஒரு தூண் எப்படி இருக்கும்னு சொன்னா உஸ்துவானே சரீர். உஸ்துவானே சரீர் என்று சொன்னா கட்டில் போடப்படக்கூடிய தூண் என்பதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு அங்கேதான் கட்டில் போடப்படும், அங்கதான் படுத்து கிடப்பாங்க. இப்ப அந்த உஸ்துவானே சரீர், உஸ்துவானே வஃப்த் என்று சொல்லப்படும். உஸ்துவானே வஃப்த் அதாவது குழுக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தூண். குழுக்கள் யாராவது வெளியூர்ல இருந்து வர்றாங்கன்னு சொன்னா, தூது குழுவினரோ அல்லது மற்ற குழுவினரோ வருகிறார்கள் என்று சொன்னால் சந்திப்பதற்குரிய தூண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்து பள்ளிக்கு வருவதற்காக வீட்டு வாசல் இருந்து பாருங்க, அந்த வாசலுக்கு பக்கத்துல அந்த தூண் இருக்கு. அந்த தூணுக்கு காரணம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே என்ன செய்வாங்க, அந்த தூண்ல சாஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கக்கூடிய குழுவினரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அந்த தூண் அங்கே இருக்குது. காரணம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட குழுக்கள் வரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக நடைபெற்றது. அதுல முக்கியமா நம்ம சொல்வதாக இருந்தால் சில குழுக்களை பற்றி சொல்லலாம். வஃப்தே அப்துல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம். இவர்கள் அப்துல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தாரிடமிருந்து வந்தவர்கள். ஹிஜ்ரி 5வது வருடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக இவர்கள் வருகிறார்கள். இவர்களுடைய தலைவர் முன்கித் இப்னு ஹய்யான் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர். வியாபார நிமித்தமாக மதீனாவுக்கு அடிக்கடி வருவார். அதே சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவை பற்றி கேள்விப்பட்டு தங்களுடைய குழுவை எல்லாம் அழைத்துக் கொண்டு வருகிறார். ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ வஃப்தே அப்துல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டத்தார் இறங்குகிறார்கள். இறங்கியவுடன் என்ன செய்கிறார்கள், எல்லாரும் வேகமா ஓடி நபியை சந்திக்கணுங்கிற ஆர்வத்துல உட்கார்ந்துட்டாங்க நபியினுடைய சபையில. ஆனா அந்த பொருள்கள், கொண்டு வந்த பொருள் எல்லாமே அங்க கிடக்குது, கொண்டு வந்த வாகனங்கள்லாம் அங்கங்க நிக்குது. உடனே அதுல என்ன செய்யறார், ஒரு மனிதர் மட்டும், அதாவது அஷஜ் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர், அந்த மனிதர் மட்டும் என்ன செய்கிறார், எல்லாத்தையும் நிதானமா போய் அந்த வாகனங்களை எல்லாம் கட்டி வச்சுட்டு, அதுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு, அதுக்கு அந்த பொருளை எல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வருகிறார். பார்க்க வந்த உடனேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய தலைவர் யார் என்று கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கிறார்கள், இதோ இந்த மனிதர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காட்டப்பட்ட அந்த மனிதருடைய முகத்தை பார்க்கிறார்கள். அவர்களுடைய கன்னத்திலே ஒரு காயம் கிடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஹாதல் அஷ்ஜ், இந்த காயத்திற்குரியவர் தானா உங்களுடைய தலைவர் என்று கேட்கிறார்கள். அதனால்தான் அவருடைய பெயர் அஷ்ஜுல் அஸ்அரி என்பதாக சொல்லப்படும். இந்த மனிதரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள். இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன், உங்களிடத்திலே 2 குணங்கள் இருக்கின்றன. யுஹிப்புஹும் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த 2 குணத்தையுமே உங்களிடமிருந்து விரும்புகிறான். யாருக்கு அந்த குணம் இருந்தாலும் அதை அல்லாஹ் விரும்புவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அந்த குணத்துல ஒரு குணம் என்ன, அல் ஹில்ம், அதாவது நிதானத்தன்மை. நிதானத்தன்மை, எதிலையுமே ஒரு அவசரத்தன்மை இருக்கக்கூடாது. வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஷைத்தானுடைய குணம் அவசர புத்தி. எனவே அந்த அவசர புத்தியை விட்டுவிட்டும் நீ நிதானமா இருந்து சிந்திச்சு ஒரு காரியத்தை செயல்படுத்துறது இருக்குது, இது ஒரு நல்லடியார்களுடைய அடையாளம். எதையுமே அவசரப்பட்டு செயல்படக்கூடாது, எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும், பின்விளைவுகளை உருவாக்கும். எனவே அதனால இந்த அவசர புத்தி இருக்கிறது, அல் உஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசர புத்தி ஷைத்தானுடைய குணங்களில் ஒரு குணம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அந்த அவசரம் இவரிடத்தில் இருக்கவில்லை. நிதானமா என்ன செய்யறாரு, எல்லாருமே போய் நபியை பார்க்க போறாங்க, அது சாதாரண விஷயம் இல்ல.
பல காலங்களாக அவங்க ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதை விட ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் உலகத்துல வேற ஏதாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த அஷஜுல் அசாரி என்ன செய்கிறார்? அவர் சாதாரணமாக போகிறார், எல்லா பொருளையும் ஒதுங்க வைக்கிறார். இவர் மட்டும் இந்த காரியத்தை பண்ணலைன்னா அந்த பொருளுடைய நிலைமை என்ன, அந்த வாகனங்களுடைய நிலைமை என்ன? யாருக்காவது ஒருவருக்கு அந்த பொறுப்புணர்வு இருந்தால்தான் இந்த நிலைமை, அந்த ஒரு நல்ல, அதாவது அந்த பொருள்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை வரும். இந்த நிலைமையில குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு சமூகமா இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகமா இருந்தாலும் சரி, யாருக்காவது ஒரு நிதானம் என்ற தன்மை அல்லாஹ் கொடுத்தாங்கன்னா அந்த நிர்வாகம் சரியா இருக்கும். குடும்பத்துல கணவன் ரொம்ப மோசமான ஒரு கோபக்காரரா அவசர புத்திக்காரரா இருக்கிறாருன்னா மனைவி நிதானமா இருக்கணும். மனைவி கோபக்காரவங்களா அவசர புத்திக்காரவங்களா இருக்காங்கன்னு சொன்னா கணவர் என்ன செய்யணும்? ஒரு நிதானமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் பால் பொங்கி வரும்போது தண்ணிய தெளிச்ச மாதிரி இவர் அப்படியே ஆக்ரோஷத்துல உந்தி எழும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படியே அடக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த குடும்பம் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை வரும். ரெண்டு பேருமே பொங்கி எந்திரிச்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அந்த குடும்பமே மோசமா போயிடும். அதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டுமே உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு பேருமே தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறதுனால குடும்பமே சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். இப்ப இந்த நிலைமை இருக்கக்கூடாது, எங்கேயுமே அவசரங்கிறது இருக்கக்கூடாது. அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில சொன்னார்கள். உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்குது அப்படின்னு மட்டும் பாராட்டல, இன்ன ஃபீக்கல் ஹஸ்லத்தை, உங்களிடத்திலே ரெண்டு குணங்கள் இருக்கின்றன, யுஹிப்புஹுமுல்லாஹ், அந்த ரெண்டு குணத்தையுமே அல்லாஹ் விரும்புறான். அது யார்கிட்ட இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட மட்டும் இல்ல, யாரிடத்தில் அந்த நல்ல குணம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை விரும்புவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் ஹில்மு, ஒன்று நிதானத்தன்மை, இரண்டாவது வல் இனார், அதாவது சகிப்புத்தன்மை. இரண்டாவது என்ன? சகிப்புத்தன்மை. என்னதான் முசீபத்து கஷ்டம் வந்தாலும் அதாவது தேவையில்லாத வார்த்தையை விட்டுறக்கூடாது, தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டக்கூடாது, தேவையில்லாத செயல்பாடுகளில் ஈடுபட்டக்கூடாது, ஆக்ரோஷப்பட்டு அவசரமா செயல்பட்டக்கூடாது. அது சகிப்புத்தன்மை, பொறுமை வரும். இந்த ரெண்டு குணத்தையுமே அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இவர்களோடு வந்தவர்கள் ஏறக்குறைய 12 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? எல்லாருமே இஸ்லாத்தை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த வக்த அப்துல் கைஸ் ரெண்டு கூட்டத்தாரா பிரிஞ்சு வர்றாங்க. இதே மாதிரி பின்னால் ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்? 40 நபர்களை அழைத்துக் கொண்டு ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் என்ன செய்கிறார்? அதாவது ஜாரூத் இப்னு அல் அலாய் அல் அப்தி என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் வியாபார நிமித்தமாக தான் வருகிறார். 40 பேரை கூட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். 40 பேருமே இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இப்படி கூட்டம் கூட்டமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுறவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி தௌஸ் கிளையை சார்ந்தவர்கள் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். மக்கா நகரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு முன்னாலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய சமயத்துல அந்த நேரத்துல பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல துஃபைல் அத்-தௌசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், மிகப்பெரிய ஒரு ஞானி, மிகப்பெரிய கவிஞர். அவர் எதையுமே சாதாரணமாக கவிதையாக இயற்றி படிப்பார். அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவாளி மக்காவுக்கு வந்த உடனேயுமே அபூஜஹல் மாதிரி பெரிய அறிவாளிகள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து துஃபைல் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, இங்க ஒரு முகமது ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை ஜாலங்களை நீங்கள் கேட்பீர்களேனால் உங்களை நீங்க அறியாமலே மயங்கி போயிருவீங்க. அதனால 2 பஞ்சு துண்டை கையில கொடுத்து இந்த காதுல நல்லா வச்சு அடைச்சிக்கிறங்க. அவருடைய விஷயங்கள் அவர் எது ஓதுனாலும் உங்க காதுல விழக்கூடாது. ஏன்னு சொன்னா அப்படி விழுந்துச்சு நீங்க மாறிடுவீங்க. அதனால நீங்க காதுல வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? 2 பஞ்சு துண்டை கூக்குறாங்க. காதுல வச்சுட்டு தான் போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்ச மாதிரி காபாவுக்கு முன்னால நின்று என்ன செய்யறாங்க? குர்ஆனை சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓதிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் லேசா வருது. இவர் நினைக்கிறா நம்மள மாதிரி அறிவாளி இந்த அரபு நாட்டிலே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இவருடைய குரலை கேட்டு அந்த விஷயத்துல அப்படியே மயங்கி போய் நம்ம மாற போறோமா? நம்மளுக்கும் சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட நிலைமையில சிந்திக்காம நம்ம மாறிட போறோம். என்னதான் சொல்றாருன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி பஞ்ச எழுதுறாரு எடுக்கிறார். எடுத்த உடனேயுமே அவருடைய உள்ளத்துல என்னமோ மின்னல் வெட்டின மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈர்ப்பு தகுந்த தன்மை மிகுந்த அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய காது வழியா போன உடனேயுமே அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. திருப்பி அந்த பஞ்ச வைக்கணும்னு நினைக்கிறாரு, அவரால் வைக்க முடியல. அந்த பஞ்ச வைக்கணும்னு நினைக்கிறாரு, அல்லாஹ் இதெல்லாம் ஹிதாயத்து கொடுக்கணும்னு நினைக்கிறான், அதனால இதெல்லாம் நடக்குது. பஞ்ச வைக்கணும்னு நினைக்கிறாரு, அவரால் வைக்க முடியல. ஏன் சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலின் காரணத்தினால் அவர் ஈர்க்கப்படுகிறார், அவ்வளவு அற்புதமாக ஈர்க்கப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குர்ஆனை இனிமையாக ஓதக்கூடியவர்களிலே மிக சிறந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்கள மாதிரி யாருமே குர்ஆனை இனிமையா ஓதக்கூடியவங்க கிடையாது உலகத்துல.
அதே சமயத்துல குர்ஆனை யார் இனிமையாக ஓதினாலும் அல்லாஹ் அதை காதாக்கி கேட்கிறான். காரணம், குர்ஆனை அழகிய முறையிலே ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இருக்கிறார். குர்ஆன் ஓதுறது இங்கே நம்ம பார்க்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான அந்த ஈர்ப்பு தன்மை மிகுந்த இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டவனே மெய் மறந்து போய் நின்றார். உடனே நபி தொழுது முடிச்ச உடனே கையை கொடுத்து இஸ்லாத்துக்கு வந்துடுறார். உடனே நடக்குது, கொஞ்ச நேரம் தான், உடனே நடக்குது. இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவர் சொன்னார், என்னுடைய தௌஸ் கிளையை சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே என் சொல்லி கேட்பாங்க. அதனால யார சொல்லலாம், எனக்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்குங்க. அந்த அடையாளத்தை கொண்டு அந்த மக்களிடத்திலே நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல போகிறேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அவருடைய நெற்றிக்கு நேராக ஒரு தீபம் போன்று ஒரு பிரகாசம் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ நெற்றிக்கு நேரா தீபம் போன்று ஒரு பிரகாசம், ஒரு ஒளிச்சுடர் பிரகாசிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் அடையாளம் என்று சொன்ன உடனே அந்த மனிதர் சொன்னார், யார்? துஃபைல் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார், யார் சொல்லலாம், இது என்னுடைய நெற்றி போட்டுக்கு மேல இருக்கிறதுனால அந்த மக்கள் இப்படி சொல்லுவாங்க. அதாவது துஃபைல் மதம் மாறிவிட்டதின் காரணத்தினால் இறைவன், நம்முடைய இறைவன், நம்முடைய கடவுள் அவரை சபித்து விட்டார். அதனால் அவருடைய முகத்திலே ஒளியை போன்ற ஒரு வடு உண்டாகிவிட்டது என்று சொல்வார்கள். அதனால இது வேணாம், என்னுடைய முகத்துல வேணாம், வேற எங்கேயாவது அந்த ஒளியை உண்டாக்குன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அது அவருடைய தலைக்கு மேலே அவர் எங்கு போகிறாரோ அந்த ஒளி பிரகாசித்துக் கொண்டே போகும். இது ஒரு பெரிய அடையாளமா இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்தும் போய் அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மக்கள், துஃபைல் சொன்னார் அதை எல்லா மக்களும் கேட்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரவை பற்றியும் அவருடைய வஹீயை பற்றியும் அவருடைய குர்ஆனுடைய வசனங்களை பற்றியும் சொன்ன நேரத்திலே எல்லோரும் புறக்கணித்தார்கள். இது நடந்தது எப்போ? ஹிஜ்ரத்துக்கு முன்னால. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அந்த மனிதர் திரும்பி மதீனாவுக்கு வருகிறார். யார சொல்லலாம், யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த தௌஸ் கிளையை நீங்க அழிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்க என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹதி தௌஸா, யா அல்லாஹ் தௌஸ் கிளையார்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. அழிவை கேளுங்கள் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் நபி சொன்ன பதில் இதுவாகத்தான் இருந்தது. இதுவரை எந்த ஒரு சஹாபியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இக்கட்டான நிலைமைகளிலே அவர்களிடத்திலே வந்து கோரிக்கை விடப்படும், யார சொல்லலாம், இந்த மக்களை சாபமிடுங்கள் என்று சொல்லப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் இந்த மக்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் இந்த மக்களை பாதுகாப்பாயா. அவர்கள் சொன்ன பதில் இப்படிதான் இருந்துச்சு. சரித்திரத்தை எங்க எடுத்து பார்த்தாலும் செய்யலாம். அடுத்தவர்கள் யாராவது பதுவா செய்யுங்க, லானத் பண்ணுங்கன்னு சொல்ற நேரத்துல எல்லாம் நபி சொன்ன பிரதிபலிப்பு, திரும்ப சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? யா அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு, இவர்கள் மீது நீ ரஹ்மத்தை சொல்லி, இவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு பரக்கத் செய். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஊரினுடைய தலைவர் வந்து சொல்கிறார், என்னுடைய கூட்டத்தார் எவ்வளவு அடையாளத்தை காட்டி கூட இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அதனால இவங்க என்ன செஞ்சு அழிக்குமாறு, அல்லாஹ்விடத்தில் அழிக்குமாறு துஆ செய்யுங்க யார சொல்லலாம் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஹதி தௌஸா, தௌஸ் கிளையார்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக என்று சொன்னவுடன் திரும்ப போகிறார். இவ்வளவு வருஷமா நபியினுடைய அடையாளம் அந்த அதாவது பிரகாசம் இருக்கிறது, அதை கொண்டுகிட்டு போறாரு. அப்படி இருந்து அவருக்கு அவர் செய்யக்கூடிய முயற்சியில எந்த பிரதிபலிப்பும் இல்ல. திரும்ப போகிறார். எதோடு? எந்த அற்புதத்தை கொண்டு போல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை கொண்டு போல, உலகம் அந்த முகம் முழுவதுமே பிரகாசமா கொண்டு போல, சந்திரனை பிறந்துகிட்டு போல, நபியினுடைய துஆவோடு போகிறார். அல்லாஹும்ம ஹதி தௌஸா, இந்த துஆவை மட்டும் தான் கையில கொண்டு போறார். கொண்டு போன அந்த மனிதர் சொன்ன உடனே ஏறக்குறைய 80 குடும்பத்துக்கு மேல இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவ்வளவு நாள இஸ்லாத்தை புறக்கணித்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கிடைச்ச உடனே 80 குடும்பத்தார்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே திரும்பி வருகிறார்கள். யாரு? துஃபைல் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 7வது வருஷம். 80க்கு மேற்பட்ட குடும்பத்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தௌசி கிளையை சார்ந்தவர்கள் தான். அந்த தௌசி கிளையை சார்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரி 7வது வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை ஹதீஸ் அறிவிச்சாங்க பாத்தீங்களா?
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 2000க்கு மேற்பட்ட ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிழல் போல இருந்து எங்க போனாலும் அவங்க கூடவே போய் அவங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அதை உடனே எழுதி பதிவு பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யா ரசூலுல்லாஹ் உங்க வார்த்தையை கேட்டு என்னால மனப்பாடம் பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை விரிக்க சொல்லி அதுல அள்ளி போடுற மாதிரி போட்டு இதை அப்படியே நெஞ்சோட அணைச்சிக்கிறங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நெஞ்சோட அணைக்கிறாங்க. அன்று முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை எதை கேட்டாலும் எனக்கு மறக்காது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படியே கேட்டு கேட்டு இந்த சமுதாயத்துக்கு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சேவை சாதாரணமான சேவை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை அதிகமாக நமக்கு சொல்லி தந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்படிப்பட்ட மகத்தான சேவை செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவும் மிகப்பெரிய அந்த கூட்டத்தோடு சேர்ந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரி 7வது வருஷம் வந்து சந்தித்து தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குழுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல அதாவது ரோம் தேசத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அரபுகளுக்கு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் ஃபர்வா என்று சொல்லப்படக்கூடிய மனிதர். ஃபர்வத் இப்னு அம்ர் அல்-ஜுதாமி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் வந்து ரோமர்களுடைய அந்த தோல்விக்கு பின்னால மூத்தா போர்க்களத்துல வந்து ரோமர்கள் தோல்வி அடைஞ்சு ஓடுறாங்களே, 2 லட்சம் பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் 3000 பேருக்கு மேல உள்ளவங்க என்ன செய்றாங்க, வெற்றி பெறாங்க. இந்த நிலைமையில இதை பார்த்த உடனே தோல்வி அடைஞ்சு ஓடுறாங்க பத்தியா. இதை பார்த்துட்டு மஆன் என்ற இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. யாரு? ஃபர்வத் இப்னு அம்ர் அல்-ஜுதாமி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கோவேறு கழுதையை அன்பளிப்பாக கொடுத்து நானும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஹிஜ்ரி 8வது வருஷம் நடக்குது. இந்த நேரத்துல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு தெரிஞ்ச உடனேயுமே அந்த ரோமர்கள் என்ன செஞ்சாங்க, இவரை பிடிச்சாங்க. பிடிச்சி அவரை கட்டி வச்சு கிணத்துக்கு நேரம் தொங்க விட்டு அவரை அடின்னு அடிச்சு ஒண்ணு இஸ்லாம் இல்ல, அதாவது இல்லைன்னு சொன்னா மரணம், ஒன்று மார்க்கம் இல்லாட்டி மரணம், 2ல ஒண்ணு தேர்ந்தெடுத்துட்டு அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க, நான் மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுப்பேன், இஸ்லாத்தை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதனால அவரை அடிச்சு அதை என்ன செஞ்சாங்க, பலஸ்தீன்ங்கிற இடத்துல ஒரு அஃப்ரா என்ற கிணத்துக்கு மேல அவங்களை அடிச்சு கொன்று அந்த கிணத்துக்குள்ள போட்டாங்க. இப்ப இதன் காரணத்தினால் தன்னுடைய தலைவர் கொடுமை செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதுல என்ன இருக்குன்னு யோசனை பண்ண அவர்கள் அது இந்த சமூகத்து மக்கள் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அது மாறியது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிளையார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபினுடைய போரை முடிச்சுக்கிட்டு ஜியாரானா வர்றாங்க. ஜியாரானாவில திரும்பி மதீனாவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்து உம்ராவை செஞ்சு விட்டு அதாவது மதீனாவுக்கு வர்றாங்க. அந்த நேரத்துலதான் சுதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிளையார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கூட்டத்தை போய் அதாவது 400 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டத்தை 400 நபர்களை கொண்ட அந்த பெரிய படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த படம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்தினுடைய தலைவர் ஜியாத் இப்னு ஹாரிஸ் அல்-சுதாய் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து யா ரசூலல்லாஹ் எங்களுடைய கூட்டத்தாரை காப்பாத்துங்க, உங்க படையை வாபஸ் வாங்கிருங்க, நாங்க அடிபணிஞ்சிடறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அடிபணிஞ்ச உடனே அந்த மனிதர் என்ன செய்யறார், திரும்ப தன்னுடைய கூட்டத்தார்ட்ட வருகிறார். வந்து உடனே தன்னுடைய கூட்டத்தாரில் யார் இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ அந்த 15 நபர்களை கூட்டிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரம் பிடிச்சு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்படி கூட்டமா அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்கா முடிச்சதுக்கு பின்னால இந்த ஜியாரானாவெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால அந்த மக்காவில ஃபத்ஹே மக்காவுடைய சமயத்துல யார் இஸ்லாத்தை எதிர்த்து பாடல் இசைத்தார்களோ அவர்கள சில பேர் கொல்லப்பட்டாங்க. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் பல பேர் பல மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட்டாங்க. இந்த நேரத்துலதான் கஅப் இப்னு ஸுஹைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், இவரு புஜைர் இப்னு ஸுஹைர் அவருடைய சகோதரர். கஅப் இப்னு ஸுஹைர் ஒரு பெரிய கவிஞர். அந்த கவிஞர் என்ன செஞ்சார், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல பல கவிதைகளை இயற்றி தாறுமாறா திட்டிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இவர் இப்படிலாம் திட்டுறதுனால இவரை எங்க பார்த்தாலும் கொலை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புஜைர் இப்னு ஸுஹைர் ஒரு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவர் மதீனாவுக்கு போன உடனே தன்னுடைய சகோதரர் கடிதம் எழுதுகிறார். மக்கா வெற்றிக்கு பின்னால் ஒவ்வொருத்தராக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி இஸ்லாத்துக்கு வராதவர்கள் இஸ்லாத்திற்கு மோசமான முறையில அதாவது ஏதாவது கவிதைகளை ஏற்றி பாடியிருப்பார்களே ஆனால், பாதிப்புகளை உண்டாக்கி இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீ ஒன்று இஸ்லாத்துக்கு வந்துவிடு, இல்லை என்றால் எங்கேயாவது கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடு, நீ என்னுடைய சகோதரன், அதனால் உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்று கடிதம் எழுதுகிறார்.
இவர் கடிதம் எழுதுறார் திருப்பி, அதெல்லாம் நான் ஓட முடியாது, எனக்கு மக்கா தான் எனக்கு பிறப்பிடும், நான் ஓட முடியாது கடிதம் எழுதுறார். திருப்பி அவர் கடிதம் எழுதுறார். கடித தொடர்பு வழுக்குது. நபியினுடைய அந்த அதாவது சபையில என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை எல்லாம் அந்த சகோதரர் என்ன செய்கிறார், காபு இப்னு ஜுஹைருக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறார். கடிதம் வர வர அவருடைய மனசுல ஒரு திகில் உண்டாயிடும். என்னன்னா நபி நம்மளை கொன்றுவாங்களோ, மரண பயம் அவருடைய உள்ளத்தை கவி பிடிச்சுக்கிறது. உடனே நேரா போய் சரண்டர் ஆயிடுறார். எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு போகிறார். காபு இப்னு ஜுஹைர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையோடு தன்னுடைய கையை வைத்துக் கொள்கிறார். வைத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை அறிய மாட்டார்கள், தெரியாது இவருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது, காபு இப்னு ஜுஹைரை பார்த்தது இல்லை. அதனால கையை கொடுத்துட்டு அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்ன காபு இப்னு ஜுஹைர் கத் ஜா லியஸ்தமின மின்க தாயிபன் முஸ்லிமா. காபு இப்னு ஜுஹைர் உங்களிடத்திலே அபயம் தேடி வந்திருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில வந்திருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவராக வந்திருக்கிறார். அவர் பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், நஅம், அவர் பாவ மன்னிப்பு தேடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமா பாவ மன்னிப்பு கிடைக்கும். கொலை குற்றவாளி, அவரை கொலை செஞ்சிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் தௌபா செய்த நிலையில் வந்தால் அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரை மன்னிக்கிறோம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார், உடனே சொன்னார், ஆனா காபு இப்னு ஜுஹைர், அந்த அபயம் தேடி வந்திருக்கக்கூடிய காபு இப்னு ஜுஹைர் நான் தான் என்று சொல்கிறார். உடனே ஒரு அன்சாரி சஹாபி வேகமா வந்து அவருடைய கழுத்தை சுத்தி கையை போட்டு பிடிச்சுக்கிறான். யார சொல்லலாம், உத்தரவு கொடுங்க, கொண்டு தந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஃபு அன்க, விட்டுருங்க அவரை, ஃபைன்னஹு கத் ஜாஅ தாயிபன் நாஸிஅன் அம்மா கான அலை, அவருக்கு என்ன கொலை குற்றம் அவர் மீது இருந்ததோ அதையெல்லாம் நீங்கியவராக தௌபா செய்து வந்திருக்கிறார், இனிமே அவரிடம் தண்டனை கொடுக்க கூடாது, அவரை விட்டுருங்க அப்படின்ற உடனே காபு இப்னு ஜுஹைருக்கு அன்சாரிகள் மேல கோபம் வந்துருச்சு. குறைஷிகள் எல்லாம் கம்முட்டு இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் எல்லாம் கம்முட்டு இருக்கிறாங்க, அன்சாரிகள் ஒருத்தர் தான் அவங்களை கொல்ல வந்தாரு, அப்படியே ஒரு சின்ன ஒரு வெறுப்பு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த பெருந்தன்மையை பார்த்து ஒரு அருமையான ஒரு கவிதையை படிக்கிறார். அதனாலதான் காபு இப்னு ஜுஹைருடைய பானத் சுஆத் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அதுக்குன்னு ஒரு தனி புத்தகமே போட்டிருக்கிறாங்க. அதாவது அப்துல் உலமாவினுடைய அந்த ஒரு டிகிரியில வந்து இதை வந்து ஒரு பாட புத்தகமாவே ஏற்படுத்திருக்காங்க. சிலபஸ்ல இதையும் ஒரு புத்தகமா ஏற்படுத்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கவிதையை அந்த சபையில உட்கார்ந்து படிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி புகழ்ந்து படிக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நபியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணி இருக்கேப்பா, ஏப்பா என்னை போட்டு புகழ்ந்து இருக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு நேரம் புகழுகிறார், நபியும் உட்கார்ந்து கேட்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க. அப்ப அந்த கவிதைகள் ஒரு கவிதை சொல்லப்படுகிறது. நுபித்து அன்ன ரசூலல்லாஹி அவ்அதனி வல் அஃபு இன்த ரசூலில்லாஹி மஅமூலுன் மஹ்லன் ஹதாக்கல்லதி ஆதாக நாஃபிலத்தல் குர்ஆனி ஃபீஹா மவாஇது வ தஃஸீலு. சொல்கிறார்கள், எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு எச்சரிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கொலை செய்யுமாறு வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது, எச்சரிக்கப்பட்டது. ஆனால் வல் அஃபு இன்த ரசூலில்லாஹி மஅமூலுன், ஆனால் மன்னிக்கின்ற மனப்பான்மை அவர்களிடத்திலே தாராளமாக இருக்கிறது என்பதாகவும் எனக்கு எச்சரிக்கப்பட்டது. மஹ்லன், நில்லுங்கள், ஹதாக்கல்லதி ஆதாக நாஃபிலத்தல், உங்களுக்கு அல் குர்ஆன், குர்ஆனை அல்லாஹ் அருட்கொடையாக தந்தானே, அந்த அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டிவிட்டான். ஃபீஹா மவாஇது வ தஃஸீலு, இந்த குர்ஆனிலே பல உபதேசங்களும் பல தெளிவுரைகளும் இருக்கின்றன. லா தஅகுதன்ன பி அக்வாலில் உஷாத்தி வலம் உத்னிப் வலம் கதுரத் ஃபியல் அகாவீரு. பல மனிதர்கள் என்னை பற்றி புறம்பாக எத்தனையோ வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள், அதை கேட்டெல்லாம் என்னை நீங்கள் பிடித்து விடாதீர்கள், பழி வாங்கி விடாதீர்கள். நான் அவ்வளவு பெரிய பாவி எல்லாம் அல்ல, நான் குறைந்த பாவங்களை தான் சொன்னேன், பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் என்னை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய குற்றங்கள் எல்லாம் நான் செய்யவில்லை. லக்கத் அகூமு மகாமன் லவ் யகூமு பிஹி அரா வ அஸ்மஉ மா லம் யஸ்மஉல் ஃபீலு. இந்த இடத்திலே அதாவது
தினவெடுத்த ஒரு யானை இருந்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தண்டனைக்குரிய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுவிட்டு நடுநடுங்கி விடும். ஆனால் என்னால் அப்படி இருக்க விடும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பதின் காரணத்தினால் நான் மன அமைதியோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். ஹத்தா வலாத்து யமீனி மா உனாசிருஹு, என்னுடைய கையை வலது கையை அவருடைய கையோடு சேர்த்து விட்டேன். எனவே எந்த ஒரு சொல்லும் எடுபடவில்லை என்பதா சொல்லிவிட்டு சிங்கங்கள் கூட தடுமாறி நிற்கும் இந்த நேரம் அந்த ரசூலை நான் பார்க்கின்ற போது நான் பயந்து நடுங்குகிறேன். இன்ன ரசூல லநூருன் யுஸ்தலாவு பிஹி, இந்த ரசூல் இருக்கிறார்களே இவர்கள் ஒரு பேரொளி, இந்த ரசூல் ஒரு பேரொளி. யுஸ்தலாவு பிஹி, இந்த ரசூலை கொண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய உன்னுடைய வஸ்துக்கள் எல்லாம் பேரொளியாக பிரகாசிக்கிறது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? முஹன்னதுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூல், அல்லாஹ்வினுடைய வாள்களிலேயே உருவப்பட்ட இந்தியாவினுடைய வாளை போன்று மின்னுகிறார்கள். இந்தியாவினுடைய வாளை போன்று இவர்கள் மின்னுகிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு அன்சாரிகள் மேல கோவம் தானே, அந்த அன்சாரிகளை பத்தி என்ன செய்யறாங்க? ஒரு மட்டமா பேசுறாங்க. யம்ஷூன மஷ்யல் ஜிமாலி ஸுஹ்ரி யாஸிமுஹும் லர்முன் யதஅர்ரதல் ஸௌது தனாபீலு, இங்கே சில மனிதர்கள் வீர வேங்கைகளை போன்று இருக்கிறார்கள். அவர்கள் நபிக்கு பாதுகாவலர்களாக வாளை உயர்த்தி நிற்கிறார்கள். ஆனால் இங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கருங்குள்ளர்களாக, அவர்கள் கோழைகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்சாரிகளை பற்றி சொல்றாங்க. இங்கே குறைஷிகள் எல்லாம் வெற்றி வேங்கைகளை போன்று நபிக்கு பாதுகாவலாக நிற்கிறார்கள். ஆனால் கருங்குள்ளர்களாக சில பேர் இங்கே கோழைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். யாரை பத்தி? அன்சாரிகளை பத்தி மட்டம் தட்டியும் குறைஷி அதாவது முஹாஜிர்களை பத்தி கொஞ்சம் உயர்த்தி சொல்றதுக்கு பின்னால ஃபலம்மா அஸ்லம வஹசுன இஸ்லாமு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. பிற்காலம் வருகிறது மதஹல் அன்சாரி ஃபீ கஸீதத்தில் லஹு, அன்சாரிகளுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கிறாங்க, அன்சாரிகளுடைய தரம் என்ன என்பதை உணர்றாங்க. உணர்ந்ததுக்கு பின்னால அவங்கள பத்தி புகழ்ந்து படிக்கிறாங்க. மன்சர்லஹு கர்முல் ஹயாத்தி ஃபலா யஸல் ஃபீ மக்னதின் மின் சாலிஹில் அன்சாரி, யாராவது சங்கை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த அன்சாரிகளின் கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கௌரவம் கண்ணியம் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த அன்சாரிகளுடைய கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். வரிதுல் மக்காரி மக்காபிரன் அன்காபிரி, அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது கண்ணியத்திற்கு மேல் கண்ணியத்தை பரம்பரை சொத்தாக பெற்றவர்கள் இந்த அன்சாரிகள். இன்னல் கியாரஹும் பனுல் அகியாரி, இவர்கள் கண்ணியமானவர்கள், இவருடைய பிள்ளைகளும் கண்ணியமானவர்கள், இவர்கள் சிறப்புக்குரியவர்கள், இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்று புகழ்ந்துரைக்கிறார். ஆக அன்சாரிகளை பற்றி மேலோட்டமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் அவர்கள் சாதாரணமானவர்கள் தெரிவார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அடங்கியிருக்கக்கூடிய நற்குணங்களை நேரடியாக பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய அன்புக்கும் அவர்களுடைய கண்ணியத்திற்கும் அடக்கமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதற்கு இந்த காபு பின் ஸுஹைரினுடைய இந்த கவிதைகள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. காபு பின் ஸுஹைரும் அந்த பல குழுக்கள் வந்து சாரை சாரையாக வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே இந்த காபு பின் ஸுஹைரினுடைய இஸ்லாமும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இஸ்லாமிய சரித்திரத்திலே பேசப்படுகிறது. காரணம், பல பேரினுடைய இஸ்லாமிய புறக்கணிப்புக்கு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருந்தவர் இந்த காபு பின் ஸுஹைர். இந்த காபு பின் ஸுஹைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் இயற்றிய கவிதைகளின் காரணத்தினால் பல பேருடைய உள்ளங்களை கொள்ளை கொள்கிறார். அதன் காரணத்தினால் இஸ்லாத்தை புறக்கணித்த பல பேர் இவருடைய கவிதைகளை கண்டு இஸ்லாத்துக்கு வருகிறார். இப்படிப்பட்ட மகத்தான தேவைக்குரிய ஒரு மாபெரும் மனிதராக காபு பின் ஸுஹைர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஹிஜ்ரி 8வது வருடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி பல குழுக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கொள்ள அல்லாஹ் தஆலா கடைசியாக ஹிஜ்ரி 10வது வருஷத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய வெற்றியும் அவனுடைய உதவியும் உங்களை வந்து சேர்ந்து விட்டார். அதாவது நபியே, நீங்கள் மக்கள் எல்லாம் சாலை சாலையாக கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்திலே நுழைவதை பார்த்துவிட்டால் ஃபஸப்பிஹ், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வுடைய புகழை துதியுங்கள், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அந்த அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டினார். அந்த நிகழ்ச்சி எப்பொழுது நடைபெற்றது என்று சொன்னால் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது ஹிஜ்ரி 9வது வருஷத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தலைமையில, அதாவது 500 சஹாபாக்கள் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக போறாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல மக்கா தூய்மையாக்கப்படுகிறது. இனிமேல் காபிர்கள் வரக்கூடாது, அதாவது பிறந்த மேனியோடு யாரும் தவாப் செய்யக்கூடாது. இதெல்லாம் இது மாதிரியான எல்லா விதமான தூய்மை நிலைமையும்
காபாவிலே பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு ஹிஜ்ரி 10வது வருஷத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அந்த சஹாபாக்களுக்கு நேரடியாக உபதேசம் செய்ய வேண்டும், தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். அல்லாஹ் நினைக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த நபியினுடைய சேவைகளை மக்கள் அனைவருடைய மத்தியிலும் எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்ற அங்கீகாரத்தை அந்த சஹாபாக்களின் வாயிலாகவே சொல்லப்பட வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹ்வுக்கு வருகிறது. அதனால் ஹஜ்ஜத்துல் விதாவை ஏற்பாடு செய்கின்றான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், வரக்கூடிய வருடம் நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், யாரெல்லாம் வருகிறீர்களோ வரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது வருஷத்திலே ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். மதீனாவிலும் சரி, அரபு நாட்டிலே இருக்கக்கூடியவரும் சரி, உலகத்திலே எங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கூட்டங்களும் சரி, எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். அந்த வருடத்திலே ஏறக்குறைய 1,24,000 அல்லது 1,44,000 1,44,000 சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்கா சமயத்துல 10,000 பேரை தான் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இடைப்பட்ட காலத்துல பாருங்க, ஹிஜ்ரி 8வது வருஷத்துல நடைபெற்ற ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகு 2 வருஷ காலத்துல எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற போது 1,24,000 அல்லது 1,44,000 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புடை சூழ அந்த ஹஜ்ஜி நிறைவேற்றப்படுகிறது. அதிலே மிகப்பெரிய அதிகமான சட்ட திட்டங்கள் சொல்லப்படுகின்றன, பல உபதேசங்கள் செய்யப்படுகின்றன. அந்த உபதேசங்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் போது நடைபெற்ற அந்த உபதேசம் இருக்கிறது, உலக மக்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மூலமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரகடனம், ஒரு அறைகூவல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்வரும் காலங்களில் சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தோடு இந்த சீரா, அதாவது வரலாற்று சரித்திர கிளாஸ் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு, பெருநாளைக்கு பிறகு வழக்கம் போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.